புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் உப கோயிலான வண்டியூர் மாரியம்மன் கோயில் தெப்பக்குளம் தற்போது உள்ளூர் மக்களுக்கு முக்கிய பொழுதுபோக்கு இடமாக திகழ்கிறது. கடந்த காலத்தில் ஏராளமான சினிமா திரைப்படங்கள் எடுக்கப்பட்டதால் இந்த தெப்பக்குளம் சுற்றுலா தலமாக புகழ் பெற தொடங்கியது. இடைப்பட்ட காலத்தில் தண்ணீர் வரத்து இல்லாமல் கடந்த காலங்களில் தெப்பக்குளம் நிரந்தரமாக வறட்சிக்கு இலக்கானது. இளைஞர்கள் மாணவர்கள் விளையாடும் மைதானமாகவும் ஆடு மாடுகளுடைய மேய்ச்சல் நிலமாகவும் மாறியது. அதனால் இந்த தெப்பக்குளத்தின் அழகும் அதன் பாரம்பரிய தோற்றமும் மாறியது. கடந்த அதிமுக ஆட்சியில் மதுரை மாநகராட்சி சார்பில் வைகை ஆற்றிலிருந்து இந்த தெப்பக்குளத்திற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதையடுத்து தெப்பக்குளத்தின் பழைய கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு எடுக்கப்பட்டு தூர்வாரப்பட்டது. வைகை ஆற்றில் தண்ணீர் வரும்போதெல்லாம் தெப்பக்குளத்துக்கு நேரடியாக தண்ணீர் வர ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக கல்பாலம் அருகே 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் தடுப்பணை அமைத்து வைகை நீர் பிரதான கால்வாய் வழியாக தெப்பக்குளம் சென்றடைந்தது. அதனால் தெப்பக்குளம் ஆண்டு முழுதும் தண்ணீர் நிரம்பி ரம்மியமாக காட்சியளித்தது. உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகள் தெப்பக்குளத்தின் அழகை கண்டு ரசிக்கும் வகையில் படகு போக்குவரத்து விடப்பட்டது. தற்போது மதுரை வைகை ஆற்றில் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. ஆனால் வைகை ஆற்றிலிருந்து வண்டியூர் மாரியம்மன் கோயில் தெப்பக்குளத்திற்கு தண்ணீர் வரவில்லை. தெப்பக்குளம் செல்லும் கால்வாய் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் இறைச்சி கடைகள் நிரம்பிய பகுதிகள் வழியாக செல்வதால் டாய்லெட் கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் கால்வாயில் நேரடியாக கலக்கிறது. இந்த தண்ணீர் தெப்பக்குளம் பகுதியில் சல்லடை மூலம் குப்பைகளை அகற்றி தண்ணீர் மற்றும் தெப்பத்தை அடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குப்பைகள் அகற்றப்பட்டாலும் மாசடைந்த கழிவு நீரை சுத்திகரிக்காமல் நேரடியாக தெப்பத்தில் விடுவதால் தண்ணீர் நிறம் மாறி துர்நாற்றம் மற்றும் விஷத்தன்மையுடன் தெப்பத்தில் நேரடியாக கலக்கிறது. மதுரைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இடங்களில் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் ஒரு முக்கியமான இடமாகும். இந்த மாரியம்மன் தெப்பக்குளத்திற்கு முன்னெல்லாம் தண்ணீர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. கடந்த சில ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகம் திருக்கோவில் நிர்வாகம் இணைந்து இந்த தெப்பக்குளத்திலே எப்போதும் நீர் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஏற்பாடை செய்து அந்த அடிப்படையிலே தொடர்ந்து 365 நாட்களும் மதுரை தெப்பக்குளத்திலே நீர் நிரம்பி இருக்கிறது. ஒரு கண்கொள்ளா காட்சி. பொதுமக்களும் கூட அங்கே சவாரியெல்லாம் செய்து மிக மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த நேரத்திலே அந்த நீரினுடைய தன்மை சமீப காலங்களாக பால்பட்டு வருகிறது என்பதனை நாம் அறிந்திருக்கின்றோம். காரணம், அந்த நீர் வரக்கூடிய பாதையிலே பல்வேறு விதமான குப்பைகள், கழிவுகள், வீட்டு கழிவுகள், இப்படி ஏராளமான கழிவுகளை அந்த நீர் வருகின்ற வாய்க்கால் பகுதியிலே சேர்த்து விடுகிறார்கள். அதே போல் வைகை ஆற்றினுடைய ஒரு பகுதியிலேயும் இந்த மாதிரி நீரிலே மாசு ஏற்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆட்டுக்கழிவுகள் அல்லது மாட்டுக்கழிவுகள், கோழி இறைச்சிகள், வீட்டிலே இருக்கின்ற சாக்கடையிலிருந்து வருகின்ற கழிவுகள், இவற்றை எல்லாமே நேரடியாக அந்த வாய்க்காலில் சேர்த்து வைக்கிறால் அங்கிருந்து வருகின்ற நீர் நேரடியாக தெப்பக்குளத்திலே விழும்போது அதிலே மாசு ஏற்படுகிறது. நம்முடைய இந்து தர்மத்திலே சொல்லியிருப்பது போல மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஒரு தீர்த்த தலம்தான் வண்டியூர் தெப்பக்குளம். மிக புனிதமானது. இதிலே தான் மீனாட்சி அம்மன் எழுந்தருளி மக்களுக்கு காட்சியளிக்கின்றார். அதே போல் மீனாட்சி அந்த தெப்பக்குளத்தை சுற்றி உள்ள கடைகளிலே இரவு நேர கடைகளிலேயும் கூட அங்கே உணவு அருந்துவர்கள் அங்கே குப்பைகளை போடுகிறார்கள் என்பதனை நாம் பத்திரிகைகள் வாயிலாக பார்க்கிறோம். மாநகராட்சி நிர்வாகமும் அதில் முழுமையான அக்கறை எடுக்க வேண்டும். திருக்கோவில் நிர்வாகமும் பணத்தை மையமாக கொள்ளாமல்
அங்கே இருக்கின்ற கடைகளை எந்த அளவுக்கு ஒழுங்குபடுத்த வேண்டுமோ அது மாதிரி ஒழுங்குபடுத்த வேண்டும். பொதுமக்கள் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு உண்டான அனைத்து ஒத்துழைப்பையும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் திருக்கோவிலுக்கும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மாரியம்மன் தெப்பக்குளம் சமீப காலமாகத்தான் தண்ணீர் நிரம்பி இன்று மதுரை மக்களுக்கு ஒரு புனித இடமாக கருதப்படுகிறது. இப்போ சமீப காலமாக வைகை ஆற்றில் இருந்து தெப்பக்குளத்திற்கு தண்ணீர் வர வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தண்ணீர் வருவது முதலில் சுத்தமான தண்ணீர்கள் வந்து கொண்டு இருந்தது. தெப்பக்குளம் பார்ப்பதற்கு அருமையாக இருந்தது. சமீப காலமாக ஓப்லா படித்துறை வைகை நதியில் இருந்து கழிவு நீர்கள் நிறையா வந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, அந்த சைடில் இருக்கிற எல்லாமே வந்து அந்த வைகை ஆற்றோடு கலந்து அந்த தண்ணியும் இப்போ தெப்பக்குளத்துக்கு வருகின்றது. இதனால் வந்து மக்கள் அந்த பொழுதுபோக்குக்கான மக்கள் வந்து சுற்றிலும் உட்கார்ந்துருக்காங்க. அதனுடைய வாடை வந்து பயங்கரமாக இருக்குது. இதை உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்து மாரியம்மன் தெப்பக்குளத்தின் தண்ணியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக புகழ்பெற்ற வண்டியூர் மாரியம்மன் கோயில் தெப்பக்குளத்தின் புனிதம் காக்கவும் தெப்பத்தில் சுத்தமான தண்ணீரை சுகாதாரத்துடன் நிரப்ப வேண்டும் என பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆண்டு முழுவதும் தெப்பத்தில் தண்ணீர் நிரம்பி இருப்பதால் சுற்று வட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. வைகை அணை திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் தெப்பத்தில் வைகை நீர் மாசடையாமல் சென்றடைய மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி மற்றும் இந்து அறநிலைத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். இப்ப தெப்பக்குளத்துல வந்து தண்ணி நிரம்பி இருப்பதனால வந்து அதை சுற்றி உள்ள ஒரு 5-6 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து நிலத்தடி நீர் மட்டம் வந்து உயர்ந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுப்பானடி ஹவுசிங் போர்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 500 800 அடி போட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. தெப்பக்குளத்தில் தண்ணி தேங்கி இருக்கனால இப்போ 200 அடியிலே தண்ணி வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த சுற்றுச்சூழ்நிலை வந்து நம்மளும் பொதுமக்களும் பாதுகாக்கணும். அதே வேளை மத்திய மாநில அரசுகளும் இதற்கு உறுதுணையாக இருந்து அதை பாதுகாக்க வேண்டும் என்பதனை கோரிக்கையாகவும் வைக்கின்றோம். இது சம்பந்தமாக வந்து மாமதுரை அமைப்பின் சார்பாக மாநகராட்சி கமிஷனர் அவர்களுக்கும் மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் ஏற்கனவே வந்து மாமதுரை சார்பாக கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அவர்களும் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். விரைவில் அதற்கான ஏற்பாடு நடைபெறும் என்பதை நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறேன்.